வெல்கம் டு லக்ஷ்மி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, மாங்காய் வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறோங்க. மாங்காவும் தேங்காயும் வச்சு சட்னி ஒன்று பார்க்கலாங்க. இது ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. சாதத்து கூட இட்லி தோசை கூட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஒரு மாங்காய், இந்த அரை முடி தேங்காவை நம்ம சின்னதாக பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக புளி, பெருங்காயம், தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, அவ்வளோதாங்க. இதை பொடியாக கட் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு லக்ஷ்மி அம்மா கிச்சன். மாங்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. முழுசாக மாங்காவை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அந்த அரை முடி தேங்காவையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுடலாங்க. அதை நல்லா சவக்காய் வறுத்து எடுத்துக்கலாங்க. அதை உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் இது மாதிரி சவக்காய் வறுத்து எடுத்துடலாங்க. வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆறினோடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துடலாங்க. இந்த 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாங்க. ஆறிச்சு 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்காங்க. இதை முதல்ல நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடலாங்க. உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, புளியெலாம் போட்டு இது மாதிரி அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறம் தேங்காவை, மாங்காயெல்லாம் போட்டு அதை உப்பு போட்டு அரைச்சிக்கலாங்க. தேவையான உப்பு போட்டு அரைச்சிடலாங்க. மாங்காவும் தேங்காயும் ஒன்றா போட்டு இது மாதிரி அரைச்சி வச்சாச்சுங்க. ஒரு மாங்காவுக்கு நான் அரை முடி தேங்காய் எடுத்து பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாங்க. ஒரு தண்ணியே ஊற்றாமல் அந்த மாங்காயில் இருக்க ஈரப்பதமே கரெக்டாக இருக்குங்க. உப்பு போட்டு அரைக்கிறதுனால தண்ணியே சேர்க்கலைங்க. நான் தாளிச்சிடலாங்க. ஒரு கடாயை வச்சு 2 மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி போட்டுடலாங்க. அதை மாங்காய் சட்னிக்கு தாளிப்பு போட போகிறோம். கடுகு போட்டுடலாங்க. ஒரு பிஞ்ச் அளவு சீரகம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுடலாங்க. நல்லா பொரியிடுங்க. கடுகு உளுத்தம்பருப்புலாம் நல்லா பொரிஞ்சிச்சுங்க. கருவேப்பிலை போட்டுடலாம். தேவையான அளவு பெருங்காயத்தூள், அப்புறம் தாளித்து இந்த மாங்காய் சட்னியில் இதை போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, மாங்காய் சட்னி ரெடிங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மி அம்மா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.